சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தமிழகத்திலிருந்து கடைசியாக செல்லும்போது ஸ்டாலினுக்கு ஆப்பு வைத்த ஆளுநர் ரவி. தமிழக அரசியலில் கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு புயலாகவே மையம் கொண்டிருந்த ஆர்.என். ரவி இப்போது மேற்கு வங்க ஆளுநராக பறந்துவிட்டார். தமிழகத்தில் அவரது தேவைகள் முடிந்துவிட்டன என்ற ஒற்றை வரியோடு அவர் விடை பெற்றாலும் அவர் விட்டு சென்ற சீக்ரெட் ஃபைல்ஸ் தான் இப்போது தமிழக அரசியலில் ஹாட் டாபிக். மத்திய உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநராக இருந்த ஆர்.என். ரவி ஒரு சாதாரண ஆளுநராக தமிழகம் வரவில்லை. ஸ்பை மாஸ்டர் என்று அழைக்கப்படும் இவருக்கு அமித்ஷா கொடுத்த அஜெண்டா மிக தெளிவானது. கடந்த 5 ஆண்டுகளில் ரவி செய்த காரியங்கள் எதிலுமே நிர்வாகம் என்பதை தாண்டி அரசியலே அதிகம் இருந்தது. பல்கலைக்கழகங்களில் இந்துத்துவா சித்தாந்தங்களை புகுத்துவது முதல் சட்டமன்றத்தில் மாநில அரசுக்கே சவால் விடுவது வரை ரவி ஆடிய ஆட்டம் எவருமே எதிர்பார்க்காதது. தமிழ்நாட்டின் ஆளுநராக தேவைகள் முடிந்தாலும் மேற்கு வங்கத்தில் அவரது உளவுத்துறை பணிகள் தேவை என்பதற்காகவும் அந்த மாநிலத்திற்கு கவர்னராக மாற்றப்பட்டிருக்கிறார் ஆர்.என். ரவி. இந்தியாவில் இருக்கிற கவர்னர்களிலேயே ஆர்.என். ரவி ஒரு ஸ்பெஷலான ஒருவர். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு செயல்படுகிற மத்திய உளவுத்துறையோடு இயக்குநராக இருந்தவர் ரவி. இந்தியாவையே உளவு பார்த்து அரசுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிற பொறுப்பில் இருந்தவரை தான் தமிழ்நாடு ஆளுநராக நியமித்தது தமிழ்நாட்டின் பாஜகவின் வளர்ச்சி. திமுக அரசை மாற்றுவது என 2 அஜெண்டாவோடு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் கவர்னராக இருந்ததை விட தமிழ்நாடு அரசியல் சூழல் பாஜகவை வலுவாக எப்படி கட்டமைப்பது, திமுக அரசாங்கத்தை மாற்றுவதற்கான திட்டங்கள் என அவ்வப்போது அமித்ஷாவிடம் ரிப்போர்ட்டை கொடுக்க அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு பாஜக செயல்பட்டதாக சொல்கிறார்கள். குறிப்பாக சென்னை ஐஐடி போன்ற உயர்கல்வி வளாகங்களில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களில் ஈடுபட்டுள்ள ஆட்களை பொறுப்புகளில் அமர்த்துவது, அவர்கள் மூலமாக இந்துத்துவா கொள்கைகளை கட்டுவது, தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்வியாளர்களை தேசிய பாதைக்கு மாற்றுவது என கடந்த 5 ஆண்டுகளாக பல நிகழ்ச்சிகளை கவர்னர் மாளிகைகளிலும் வெளியிலும் நடத்தியிருக்கிறார் ரவி. ஒரு பக்கம் திமுக அரசு திட்டங்களுக்கு கடிவாளம் போடுவது, பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவது, சட்டமன்றத்திலேயே மாநில அரசை எதிர்த்தது என இதுவரை எந்த கவர்னரும் தமிழ்நாட்டில் செய்யாததை செய்து காட்டினார் ரவி. கடைசியாக 2026 தேர்தலில் பாஜகவில் 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு சாதகமான தொகுதிகள் எவை என தனது உளவுத்துறை தொடர்புடைய கள ஆய்வையும் செய்து ஒரு லிஸ்ட்டை அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அதிமுகவிடம் பாஜக தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஆர்.என். ரவியின் தமிழக பணிகளால் பிரமித்து போன உளவுத்துறை மேற்கு வங்கத்தில் இந்த முறை ஆட்சியை பிடிக்க ஆர்.என். ரவி தான் சிறப்பானவர் என அவரை மேற்கு வங்க ஆளுநராக அனுப்பி வைத்திருக்கிறது என்கிறார்கள். தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக ரவி காட்டிய வேகம் டெல்லியில் மிகுந்த திருப்தி அளிச்சிருக்கு. அதே ஃபார்முலாவை இப்போது மம்தா பானர்ஜியின் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்த ரவி அனுப்பப்பட்டிருக்கார். தமிழகத்தில் அவர் விதைத்த சீக்ரெட் திட்டங்கள் வரும் தேர்தலில் தாமரையை மலர செய்யுமா என பொறுத்திருந்து பார்ப்போம்.